ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ உங்களுடைய நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பை பற்றி பார்க்கலாம். ஏன்னா சோஃபார் பர்சனல் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ உங்கள் கெரியர் எப்படி இருக்கணும், கெரியரில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் எடுக்கலாம். ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த toy, pile number 2 this one, and pile number 3 இந்த குட்டி மினி ட்ரீ. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த பைல் உங்களுக்கு சூட் ஆகலை, உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலைன்னா வேறு ஒரு பைல் சூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி என்னோட பழைய வீடியோஸ் ஆல்சோ நீங்கள் எப்போ வேணால் பார்க்கலாம். பிகாஸ் என்னோட வீடியோஸ் எல்லாமே டைம்லெஸ் ரீடிங். ஸோ எப்போ பார்த்தீங்கனாலுமே ரெசனேட் ஆகும். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்பரை. டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு பைல் சூஸிங் லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பைலை சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, எஸ். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1ஓட கெரியரில் அடுத்து என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தால் பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது பார்ப்போம். இது ஒரு கைடன்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கைடன்ஸ் எடுத்துகிட்டு அண்ட் தென் உங்கள் லைஃப் டெசிஷன், லைஃப்பில் முடிவு எடுக்கிறப்போ இந்த கைடன்ஸை ஒரு சப்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க. பார்ப்போம். Okay, got Queen of Cups. Pile number 'So பார்ப்போம். பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1 உங்களோட கெரியர் லைஃப்பில் அடுத்து வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ, சரி நீங்கள் ஒரு சில பேர் கரெக்டாக தான் இருக்கீங்க. உங்கள் பொசிஷன் ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் செய்கிற வேலைகள் எடுத்த ஒரு பொசிஷன் நல்லா கரெக்டாக தான் இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் நீங்கள் எக்ஸாக்டா எந்த ஒரு கெரியர்ல இருக்கணுமோ, எந்த மாதிரியான ஒரு ஜாப் உங்களுக்கு செட் ஆகுமோ அதுல தான் கரெக்டாவே இருக்கீங்க. ஓகேங்களா? ஆனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அதாவது நீங்க ரொம்ப குயிக்கான ரிசல்ட் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் கொஞ்சம் சேலஞ்சா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டா பண்றீங்க, பட் ஆனா அதுல ஒரு growth-ஆக இருக்கட்டும், ஒரு வளர்ச்சியாக இருக்கட்டும், அதில் ஒரு நிலையாக இருக்கிறது, ஸ்டெபிலிட்டி, இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? நீங்கள் எதிர்பார்த்த அந்த குயிக் ரிசல்ட், இப்போ ஒன்று செய்யறேன் அதுக்கு பதில் வரணும் அப்படின்னா அதில் தான் கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த ஒரு பிளேஸ் இந்த ஒரு கெரியர் உங்களுக்கு நிறைய லெசன்ஸ் கொடுக்குங்க. நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. பீப்புளை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் ஒரு டாஸ்கை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு பிஸ்னஸோ இல்லை வேற ஏதோ ஒன்று செய்யணும், கெரியர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஜேர்னியில் நீங்கள் லெசன் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. நிறைய பாடங்கள் நிறைய சூழ்நிலையில் கற்றுக்குவீங்க. அது உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும் பின்னாடி. ஓகேங்களா? ஸோ எதையுமே பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம், ஒரு லெசன் மாதிரி எடுத்துக்கோங்க.
அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில பேருக்கு உங்களுக்கு போக போக வந்துட்டு கொஞ்சம் மென்டாஸ்லாம் இருப்பாங்க. அதாவது உங்களுக்கு கைடு பண்ண, சப்போர்ட் பண்ண, நீங்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா மேற்கொண்டு படிக்கிறது, லேர்ன் பண்ணுறதுக்கு யூ வில் கெட் சம் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. கொஞ்சம் எமோஷனல் சேலஞ்சஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு ஜெலசி, காம்படிஷன்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப டைவர்ஷனை கொடுக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டி தான் பிரச்சனையாக இருப்பாங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் இன்னொருத்தவங்க வருது, இல்லை நீங்கள் எடுக்கிற ப்ராஜெக்டில் தேவையில்லாமல் தேர்ட் பர்சன் வந்து தலையிடுறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது 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 மாதிரியான விஷயங்கள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுக்காக, இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்காக நீங்கள் உங்கள் கெரியரை வந்துட்டு விட்டுற வேண்டாம். ஓகேங்களா? இது ஒரு கைடன்ஸாக தான் கொடுக்குறாங்க. பட் நீங்கள் வந்துட்டு இது காமன் ரீடிங் ஆல்சோ. நீங்கள் உங்கள் சூழ்நிலை எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்க. ஓகேங்களா? பிகாஸ் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து மைண்ட்ஃபுல்லாக இருங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு கெரியரில் வந்து எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கோல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு எமோஷ்னல் சேலஞ்சஸ் ஆல்சோ இருக்குதான். சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே பர்சனல் ஆக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு. ஆனால் வந்து ஒரு கெரியரோட ஒரு பேஸ் வந்து நல்லா இருக்குங்க. இதில் தான் வந்து அதாவது இந்த இந்த ஒரு ஜாப்ல இல்லை இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸில் நீங்கள் லேர்ன் பண்ணுற விஷயங்கள் வந்து ஃபியூச்சருக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து லேர்னிங் பீரியடாக வந்துட்டு டெஃபினெட்லி நீங்கள் எடுத்துக்கணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ தான் சொன்னேன். இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு லேர்னிங் பீரியடாக இருக்கும், எடுத்துக்கோங்கன்னு இப்போ தான் சொன்னால் அழகாக வந்திருக்கு பாருங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன். there is a hope actually வந்துட்டு ஃபைல் நம்பர் 1 உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோப் இருக்கு, தெரியுதுங்களா? ஸோ மாற்றங்கள் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு வரும். அதாவது இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்னென்னலாம் லேர்ன் பண்ணுறீங்களோ இந்த கெரியரில், இது வந்து உங்களோட வேலை மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஒரு என்விரான்மெண்ட் அண்ட் எல்லா விஷயத்தையும் நீங்கள் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சருக்கு யூஸாக இருக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அண்ட் இந்த ஒரு ஜேர்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு வீக் ஆகிக்கிட்டே போகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய ஆன்சர் என்னன்னா, ஒரு பதில் என்னன்னா, நீங்கள் வீக் ஆகலை. இருக்கிற சேலஞ்சஸை வந்து நீங்கள் அமைதியாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா நீங்கள் தான் ஒரு ஸ்ட்ராங் பர்சன். உங்களுக்கு வந்துட்டு நடக்கிற எந்த ஒரு விஷயமும் உங்களை வீக் ஆக்கிறதுக்கு நடக்கல, உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு நடக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ ஃபைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களோட இந்த கெரியர் ஜேர்னி வந்து கரெக்டாக தான் இருக்கீங்க மோஸ்ட்லி. பட் ஆனால் வந்து உங்களோட எமோஷ்னலாக நீங்கள் ஒரு சில விஷயங்களில் வந்து எடுக்கிற முடிவுகள் வந்துட்டு நிறைய மாற்றத்தை கொடுக்குது. ஓகேங்களா? பட் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஜேர்னியில் நிறைய மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றம் உங்ககிட்ட இருந்து தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கெரியர் இஸ் குட் ஃபார் ஃபைல் நம்பர் 1. அகெயின் நான் சொல்கிறேன், இது ஜென்ரல். ஸோ உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்கள் சூழ்நிலைக்கு இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மற்ற 2 பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கானதாக இருக்காது. ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ், ஒரு கைடன்சஸ் பார்ப்போம் ரிகார்டிங் கெரியர். நிறைய யோசிக்கிறீங்களா? ஃபைல் நம்பர் 2 நிறைய யோசனைகள். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கெரியரில் மோஸ்ட்லி okay, you got back deck, death and rebirth card. Wonderful.
ஓகே ஓகே எஸ். பைல் நம்பர் 2. ஸோ பைல் நம்பர் 2 வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் நியூ பிகினிங். ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபுல் கார்டும் ஒரு நியூ பிகினிங் தான், அண்ட் ஆல்சோ டெத் கார்டு இஸ் ஆல்சோ நியூ பிகினிங். 2 நியூ பிகினிங் அடுத்தடுத்து வந்திருக்குங்க. நீங்க ஒரு சில பேர் வந்துட்டு ஸ்ட்ராங்கா வந்து ஆக்சுவலி ஸ்ட்ராங்கா யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வர ஒரு மெசேஜ் என்ன, ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க வேற ஒரு ஜாப் மாறத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. உங்களுக்கு வந்து இப்போ நீங்க வந்து செய்யற இந்த ஒரு ஜாபா இருக்கட்டும், எந்த ஒரு வேலை செய்யறீங்கன்னாலுமே ப்ரொஃபஷனலி பார்க்கறப்போ அது வந்து எந்த யூஸுமே இல்லை. அதுல வந்து உங்களுக்கு ஒரு growth இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. அதுல நீங்க வந்து நல்ல ஒரு நேம் எடுப்பீங்களானா இருக்காது. இது ஆல்மோஸ்ட் பைல் நம்பர் 2 உங்களுக்கே வந்துட்டு தெரியும் நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்க கெரியர்லன்னு. ஸோ வந்து டெஃபினெட்லி நீங்க இத்தனை நாளா இத்தனை வருஷங்களா போட்ட ஹார்ட் ஒர்க் எதுவுமே வந்துட்டு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு இன்னும் மீட் பண்ணியிருக்காது. உங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்பு இன்னும் தொட்டிருக்காது. ஸோ ஐ திங்க் ஒரு சில பேர் வந்துட்டு கண்டிப்பா வந்து வேற ஜாப் இல்ல வேற கம்பெனி மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த கம்பெனில அந்த ஒரு ஜாப்ல நீங்க வேலை செஞ்சது அதோட ஒரு விஷயம் எண்ட் ஆகுறது. இட்ஸ் அ டைம் ஃபார் எண்ட். ஓகே, வேற இடமாற்றம் இல்ல சம் சேஞ்சஸ் டெஃபினெட்லி வந்துட்டு நடக்க வாய்ப்புகள் அதிகமாவே வந்துட்டு இருக்கு பைல் நம்பர் 2க்கு. இதுக்கு மேல வந்துட்டு நீங்க அந்த இடத்துல இருந்தீங்க இந்த ஜாப்ல அப்படின்னா, பிகாஸ் ஆல்மோஸ்ட் வந்து பைல் நம்பர் 2 ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருக்கீங்க ரீசெண்ட் டைம்ல கெரியர்ல. இப்போ கெரியர் முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வந்தா கூட வீட்டுலயுமே அந்த கெரியர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் மைண்ட்ல ஓடுது. இன்ஃபேக்ட் வீக்கெண்ட் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வேலையில இருக்கீங்க, அண்ட் அது உங்களோட என்டையர் ஹாப்பினஸ், சந்தோஷம் அண்ட் எனர்ஜி, பாசிட்டிவ், இது எல்லாமே வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போ நீங்க செய்யற இடத்துல வந்துட்டு நிறைய ஒரு பார்ஷியாலிட்டிஸ் ஆல்சோ போயிட்டு இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஃபேவர் பண்றது. ஸோ ஒரு 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 விஷயத்தையும் நீங்க வந்து செஞ்சுட்டு போகணும் அப்படின்னா இட் டேக் சம் டைம். அதாவது நீங்க ஒரு விஷயத்த வந்து செய்யறீங்க, ஒரு ஐடியாஸ் சொல்றீங்க அப்படின்னா அதை உடனே தடை பண்றதுக்கு, பிளாக் பண்றதுக்கு யாராவது வந்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ டைம் ஃபார் நியூ பிகினிங். ஸோ ஒரு நல்ல ஒரு வண்டர்ஃபுல் பவர்ஃபுல்லான ஒரு சேஞ்ச் டெஃபினெட்லி உங்களை வந்துட்டு கால் பண்ணுது. அண்ட் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க வந்து ஃப்ரீ ஃப்ளோவா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். நல்ல ஒரு கிரியேட்டிவ் எனர்ஜி இருக்கு, நல்ல வெரி டிசிப்ளின், வெரி ஹார்ட் ஒர்க்கிங்கா இருப்பீங்க. நீங்க வந்து பர்சனல் லைஃப்ல எப்படி இருந்தாலும் வேலைன்னு வந்துட்டா, ப்ரொஃபஷனல் லைஃப்னு வந்துட்டா வெரி வெரி டிசிப்ளின் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன் தான். அந்த டாஸ்கை முடிக்காம தூங்க மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ரொம்ப கிரியேட்டிவிட்டி. உங்களுக்கு வந்துட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயா யாரோட கண்ட்ரோலும் இல்லாம உங்களுக்கு பிடிச்சதை செய்யறது தான் உங்களுக்கு செட் ஆகும் மோஸ்ட்லி. ஐ திங்க் நீங்களே அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஸோ எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, பிகாஸ் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து வேற கெரியர் மாறத்துக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எதிர்பார்க்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஓகேங்களா, நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க, இந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும். நீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலைகள், உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச வேலைகள் தான் வந்துட்டு பைல் நம்பர் 2 செய்ய போறீங்க. உங்களுக்கு அப்படிதான் வந்துட்டு இருக்கு. அண்ட் டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸ், டிஃப்ரெண்டான ஒரு லொகேஷன், என்விரான்மெண்ட்ல வந்து வேலை செய்யறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் தான். Prosperity. Okay. One more. Healing. Yes. Healing. சொன்ன பார்த்தீங்களா, உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வற்புறுத்தி எதுவும் செய்ய முடியாது. ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை நல்ல ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக செய்யறப்போ அதில் நீங்கள் நிறைய நிறைய ஏர்ன் பண்ண முடியும். அதுதான் ஆக்சுவலாக அந்த ஐடியா வந்து ஆல்ரெடி பைல் நம்பர் 2க்கு இருக்கலாம். இன்னொரு பேக்கப் பிளான் கூட நீங்கள் வச்சிருக்கலாம். இப்போதைக்கும் வந்துட்டு சரி பின்னாடி வந்து பேசிக்கலான்னு கூட நீங்கள் வந்து ஃபேமிலி சூழ்நிலைக்காக கூட நீங்கள் வந்து இப்போ கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்யறீங்க. பட் ஆனால் உங்களோட தனிப்பட்ட ஆசை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யறப்போ நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க. ஓகேங்களா, சரி.
பைல் நம்பர் 2, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இந்த மொமெண்ட்ல இருந்து, எஸ்பெஷலி கெரியர்ல வந்து சைலன்ஸ், பேஷன்ஸ், இந்த ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண வாய்ப்புகள் அதிகங்க. ஏன்னா வந்து நீங்க எவ்வளோ பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த இடத்துல நீங்க லேர்னும் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு வரப்போ சைலண்டா வந்துட்டு அதை எடுத்துட்டு வர்றது பெஸ்ட். பிகாஸ் உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் வந்துட்டு டெஃபினெட்லி கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஏதாவது என்ன சொல்றது, இந்த ஒரு டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஃபேவரட்டிசம் கேம் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு சைலண்டாக வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற நல்ல விஷயத்த வந்துட்டு எடுத்துக்கோங்க. யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு வர வாய்ப்புகளாக இருக்கட்டும், உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு கோல்டன் சான்ஸ்ன்னு சொல்லலாமா, ஸோ அந்த ஒரு கோல்டன் சான்ஸையுமே வந்துட்டு சைலண்டாக அக்செப்ட் பண்ணிட்டு ரிலீவ் ஆகுங்க. ஓகே. ஸோ பிகாஸ் வந்து அதை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு தான் வந்து டெஃபினெட்லி உங்களை சுற்றி பீப்புள் இருக்காங்க. மெனி ஹாப்பி ஃபேஸஸ், ஒரு சில ஹாப்பி ஃபேஸஸ் உங்க முன்னாடி கெரியர்ல வேலை செய்யற இடத்துல இருக்காங்க. பட் ஆனால் அது ரியல் ஹாப்பினஸ் கிடையாது, ஃபேக் ஸ்மைல். ஸோ அதனால தான் பி கேர்ஃபுல். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த வண்டர்ஃபுல்லான ஒரு குட்டி அழகான ஒரு ட்ரீ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3க்கு கெரியர் ரிலேட்டடாக என்ன ஒரு கைடன்ஸ் இல்லைன்னா என்ன ஒரு மெசேஜ் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க பார்க்கலாம். ஓ, okay, it is good. 2 of Swords reverse-ல வந்திருக்கு, which is good. One more. 10 of Pentacles. Okay. So I think வந்துட்டு இந்த டைம் உங்க ஃபேமிலி உங்களோட கெரியருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க, ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. அண்ட் நோ மோர் கன்ஃபியூஷன். இட் இஸ் வெரி கிளியர். பைல் நம்பர் 3க்கு இவ்வளோ நாளாக வந்துட்டு ஏதோ ஒரு குழப்பங்கள், எந்த பாத் எப்படி போறதுன்ற ஒரு டவுட் இருந்தது. பட் நோ, சி அகைன் ஒன்ஸ் அகைன் 10 of Cups, ஃபேமிலி, ஹாப்பினஸ், நல்ல நியூஸுங்க. உங்களுக்கு பிடிச்ச, அதாவது உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்ய போறீங்க, அதுக்கு உங்க ஃபேமிலி உங்களுக்கு கம்ப்ளீட்டா சப்போர்ட்டா இருப்பாங்க. See, one more happiness card. Wonderful. Pile number 3. See, back card பாருங்க. You got strength and one more. World and Ace of Wands. See, ரொம்ப நிறைய தடங்களை பார்த்துருப்பீங்க. எடுத்து வச்சு, அதாவது உங்களோட வேலையில நிறைய தடங்களை பார்த்துருப்பீங்க. பைல் நம்பர் 3 உண்மையிலே நீங்க ஆரம்பத்துல படிச்சு முடிச்சோடனே ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே நிறைய ஜாப் மாறி இருப்பீங்க, நிறைய கம்பெனி மாறி இருப்பீங்க, அதாவது நிரந்தரமே இல்லாத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா நீங்க ஆசைப்பட்ட வேலை வேற. ஒரு சில பேருக்கு அவங்களோட கோல் ட்ரீமே டிஃப்ரெண்ட், ஆனா நீங்க செய்யற வேலை இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஏகப்பட்ட தடங்கள்ங்க. Now பட் ஆனால் யூஆர் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன். ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனுங்க. நீங்கள் அவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கீங்க. அதாவது உங்களோட ஸ்ட்ரென்த் எதில் இருந்திருக்குன்னா இது நாள் வரைக்கும் உங்களோட பொறுமையில் இருந்திருக்கு. ரொம்ப பொறுமை, நிறைய டாலரேட் பண்ணியிருக்கீங்க. கரெக்டா? சரி, நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலிக்காக நிறைய செஞ்சுருக்கீங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள். ஆனால் உங்களோட ஆசை வேற. ஸோ இந்த டைமில் வந்துட்டு இட் இஸ் கம்ப்ளீட்லி எஸ் தான் ஆன்சர். யூனிவர்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல மெசேஜ். நீங்களே காட்ச பாருங்களேன், எவ்வளோ ஸ்ட்ராங் பாசிட்டிவாக தான் இருக்கு எல்லாமே. ஆனால் எடுத்த உடனே இது ரிவர்ஸில் ஆல்சோ வந்தாச்சு. ஸோ இந்த டைம் வெரி குட் டைம். நீங்கள் வந்து ரொம்ப நாளாக உங்கள் மனசுக்குள்ளார இந்த கெரியர் தான் நான் சூஸ் பண்ணணும், எனக்கு இந்த ப்ரொஃபஷன் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை சேஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட பேஷன் என்ன, எது உங்களுக்கு கனவா இருந்தது, அது வந்துட்டு அது ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் எடுங்க, படிக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் அதே மாதிரி அது ரிலேட்டடா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு சேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கம்ப்ளீட் கிரீன் லைட் தான் உங்களுக்கு. எஸ், யூனிவர்ஸ் சைட்ல இருந்து எஸ் ஆன்சர் ஸ்ட்ராங்காக வந்தாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பைல் நம்பர் 3 நீங்கள் வந்து இந்த டைமில் சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவாக இருக்கணும். கிரியேட்டிவ் அப்படிங்கிறது வந்து உங்களோட யோசனைகள்ல இருந்து, நீங்கள் செய்கிற செயல்ல இருந்து, நீங்கள் சூஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கணும்.
ஏன்னா வந்து உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சப்போர்ட்டே இல்லாமல் இருந்த உங்களுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ டெஃபினெட்லி ஹாப்பியாக வாங்க. ஓகேங்களா? உங்களோட வளர்ச்சிகள் நினைச்சு ஹாப்பி ஆவாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்க சொல்ற பேச்சு கேட்பாங்க. ஸோ இந்த டேபிள் இஸ் டேர்னிங், டேபிள் வந்துட்டு டேர்ன் ஆக போகுது, ரைட்? ஸோ இட்ஸ் குட் நியூஸ். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து நீங்க உங்களுக்கு ஒரு ட்ரீம் கம்பெனின்னு இருக்கும்ல, இந்த கம்பெனில நான் போய் வேலை செய்யணும், எனக்கு அதுல ரொம்ப ஆசை, ஆனா அதுக்கு நான் நிறைய எஃபோர்ட் போட்டு இருக்கேன், ஆனா இன்னும் கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட அந்த ட்ரீம் கம்பெனிக்கு இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க, கிடைக்கும். ஓகே, ஸோ பொசிஷன், எஸ், ப்ரொமோஷன் வேணும்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஃபேமிலியோட அந்த ஸ்டெபிலிட்டி அண்ட் அந்த ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இது எல்லாத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த டைம் பீரியட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஸோ கிடைக்கிற சான்ஸை வந்து அழகாக போல்டாக எடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட கோல் விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் அடமெண்ட்டாக இருக்கணும் ஸ்டில். பட் அதாவது இது வந்து ஒரு நல்ல சான்ஸ் யூனிவர்ஸ் கொடுக்கறது. ஸோ இதை நீங்கள் போல்டாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, அது நீங்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு அப்ரோச் பண்ணி கொண்டு போகிறீங்க. பிகாஸ் வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நிறைய லேர்ன் பண்ணணும், பத்தாது இன்னும். அதாவது உங்களோட கோல் கெரியரில் வந்துட்டு என்ன விஷயங்கள் வேணுமோ அது இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும், இன்னும் எஃபோர்ட் போடணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ கிளியர் ரோட், நோ கன்ஃபியூஷன், எந்த பிளாக்கேஜஸ், யார் வந்து உங்களை வந்து உங்கள் மைண்டை போட்டு இவ்வளோ நாளாக குழப்பிக்கிட்டு இருந்தாங்களோ, ரொம்ப உங்களோட நீங்கள் கரெக்டான பார்த்து சூஸ் பண்ணால் கூட இது சரியில்லை, இது தப்பு, இது கரெக்ட் ஆகாதுன்னு சொல்லி உங்களை குழப்பிட்டு இருந்தாங்களோ அந்த பர்சன்ஸ் விலகிறாங்க. ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு விலகுது. இந்த டைமில் வந்துட்டு ரைட்டான ஒரு டைரக்ஷன் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பைல் நம்பர் 3 நீங்கள் வந்து உங்கள் டெய்லியும் நைட்டு கொஞ்சம் நேரமாவது நிலா வெளிச்சம் படணும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு கிராட்டிடியூடு சொல்லணும். இந்த டைம் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஃபேவர் பண்ணும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ கெரியர் விஷயத்தில் கிடைக்கிற ஒன் கோல்டன் சான்ஸ் அண்ட் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான், நல்ல சூப்பரான வாய்ப்பு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கீங்கள, யாரையோ டிபெண்ட் பண்ணிட்டு இவங்கள சரௌண்டிங்ஸ்லேயே ரொம்ப வருஷமாக இருந்தாச்சு. ஸோ ஒரு புது சரௌண்டிங் போக வாய்ப்பு இருக்குது. See, you got world card. So world card அப்படிங்கிறப்ப வந்துட்டு டெஃபினெட்லி வந்து டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம் பாசிபிள். ஓகே, சரி, எனக்கு என்ன சொல்றது தெரியல, எல்லாத்துலேயுமே எஸ் தான் வருது. ரொம்ப ரொம்ப வெரி பாசிட்டிவ். கார்ட்ஸை பார்த்தாவே ஃபுல் ஆஃப் கிரீன் தான், எல்லாமே எஸ் தான், நோ நெகட்டிவ். ஆனால் இது நீங்கள் வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க, பொறுமையாக யூஸ் பண்ணுங்கள். உங்களோட அந்த ஸ்ட்ரென்த் வந்துட்டு போல்ட்னஸ் வந்து அந்த ஒரு நீங்கள் எடுக்கிற அந்த முடிவுகளில் அண்ட் அமைதியாக, இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க பயங்கர தைரியசாலியாக இருப்பாங்க. அவங்களோட ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் போதும், அவங்க எடுக்கிற அந்த முடிவு போதும், அவங்க எவ்வளோ போல்டான ஆளுன்னு சொல்கிறதுக்கு. அதுதான் தேவை. ஓகேங்களா? உங்களோட போல்ட்னஸ்ஸு, ஸ்ட்ரென்த், well-being, trust. Yes, trust your journey. உங்க ஜேர்னி வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஃபைனலி வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு இந்த கிடைச்ச இந்த ஒரு சான்ஸ் அழகா நீங்க வந்து see you got ஏஞ்சலோட ஒரு blessings, ஒரு presence இருக்குங்க. இந்த ஒரு தனி இந்த பீரியட் ஆஃப் டைம்ல ஏஞ்சலோட presence வந்து பார்க்க முடியும் த்ரூ சைன்ஸ், இல்லை கோஇன்சிடென்சஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ், இல்லைனா வந்துட்டு ரிப்பீட்டேட்டிவா நீங்க வந்து ரோட்ல போறப்போ ஒரு சில பேனர்ஸ்ல வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்க்கறப்ப கனெக்ட் ஆகும். இல்லைன்னா நீங்க மைண்ட்ல ஒன்று நினைப்பீங்க, அது ரிலேட்டடான ஏதோ ஒரு விஷயம் உங்க கண்ணுக்கு பட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் ஒரு பிளெஸிங்ஸ் பயங்கரமா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு இந்த பீரியட்ல வந்து நடக்கும். ஸோ வந்து ட்ரஸ்ட், உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும் அண்ட் டிவைன் மேல ஒரு நம்பிக்கை. டெஃபினெட்லி உங்களுடைய லைஃப் இஸ் கெட்டிங் பெட்டர், நல்ல பெட்டரா இருக்கும். ஆனா இந்த சான்ஸ் வந்து யூனிவர்ஸ் தராங்க. இது நீங்க எடுக்கிற டெசிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். See the strength card, இதுதான் வந்து key point. Okay, so that's all for pile number 3. Thank you. ஸோ 3 பயிலுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜஸ் வந்தாச்சு. ஸோ இது வந்து நீங்கள் அழகாக வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா
இது ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. அண்ட் இது வச்சுட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் வர டெசிஷன்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ.